நமः. ஹரிஹி ஓம். ஓம் அக்னிர்னः பாது கிருத்திகாः நக்ஷத்ரம் தேவமிந்திரியம் இதமாசாம் விசக்ஷணம் ஹவிராசஞ்சுஹோதன யஸ்ய பாந்தி ரஷ்மயோ யஸ்ய கேதவः யஸ்யேமா விஸ்வா புவனானி சர்வாः சக்ருத்திகாபிரபிசம்வசானः அக்னிர்னோ தேவः சுவிதே ததாது. ஓம் ஸ்ரீராம சௌமித்ரி ஜட்டாயுவேத ஷடானனாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய. ஓம் சிவா திருச்சிற்றம்பலம். குருவே சிவமென கூறினன் நந்தி, குருவே சிவமென்பது குறித்து ஓரார், குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும், குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. சிவா திருச்சிற்றம்பலம். சபைக்கும் சபையில் உள்ள எனது குருநாதர்களுக்கும் எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். இன்று நாம் சிந்திக்கப் போகும் விஷயம் என்னவென்றால் திருநீரு. விபூதி என்பது மிகவும் புண்ணியமானது. அந்த புண்ணியமான விபூதியை யார் ஒருவர் இடுகிறார்களோ அவர்களும் புண்ணியமான மனிதனாக மாறிவிடுகிறார். இதை பற்றி வேதங்கள், ஆகமங்கள், சாஸ்திரம், திருமுறைகளில் மிக அதிகமாக கூறியிருப்பினும் வேதங்களில் பஸ்மத்திற்கென்று தனியாக ஒரு உபனிஷத்தே இருக்கிறது. இதை பற்றி சைவக்குறள் நெறி என்னும் பசுப்பாமாலை என்னும் நூலில் 70வது குறளில் நீட்டினையே மறைகள் பேசு மீடிலா திருமுறையும் சாற்றியே புகழ்ந்துரைக்கும் சாபாலமே என்ற குறளில் அருமையாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்னவென்றால், நீர், அதாவது திருநீரை பற்றி மறைகள், வேதங்களும் ஆகமங்களும் நிறையாக பேசியிருக்கின்றன. அதை காட்டிலும் திருமுறைகளிலும், திருமுறைகள், திருமந்திரங்கள், தேவாரம், திருவாசகம், இது அனைத்திலும் விபூதி திருநீரை பற்றி மிக அதிகமாக குறிப்பிட்டுள்ளார்கள். அதில் வேதத்தில் பஸ்ம ஜாபால உபனிஷத் என்ற உபனிஷத்தும் இருக்கிறது. அதில் திருமுறையை பற்றி கூறியது, திருமுறையில் விபூதியை பற்றி கூறியதுதான் திருநீற்றுப்பதிகம். அத்திருநீற்று பதிகத்தில் முதல் 3 பாடல்களின் அர்த்தத்தை போன சிவதருணாரோண சபையில் காண்றோம். இந்த சிவதருணாரோண சபையில் அடுத்த 3 பாடல்களின் அர்த்தத்தை காண்போம். இப்பொழுது 4வது பாடல். காணவினியது நீரு கவினை தருவது நீரு பெணியணிபவர்க்கெல்லாம் பெருமை தருவது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆளவாயான் திருநீரே. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், காணவினியது நீரு, இந்த விபூதியானது கண்களுக்கு காணும்போது மிகவும் இனிமையாக இருக்கிறது என்கிறார்கள். அடுத்ததாக, கவினை தருவது நீரு. கவின் என்றால் அழகு என்ற அர்த்தம். அழகு, சிவப்பொலிவு என்ற அர்த்தம். இதை பற்றி முதல் பாடலிலேயே சுந்தரமாவது நீரு என்று திருஞான சம்பந்த பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல் இதே பாடலிலும் கவினை தருவது நீரு என்றால் சிவப்பொழிவு தருவது என்பது குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக, பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை தருவது நீரு. இந்த விபூதியை யார் ஒருவர் மகிழ்ச்சியோடு அணிகிறார்களோ அவர்களுக்கு இது பெருமையை தரும் என்கிறார். மானந்தகைவது நீரு. மானம் என்றால் இறப்பு என்ற அர்த்தம். மானந்தகைவது நீர் என்றால் இந்த பஸ்மத்தை நாம் இடும்போது நமக்கு யமபயம் நீங்கும், இறப்பை தடுப்பது இந்த விபூதி என்று அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக, மதியை தருவது நீரு. மதி என்றால் அறிவு என்று அர்த்தம். இந்த விபூதி நம் அனைவருக்கும் அறிவை தருகிறது என்கிறார். அடுத்ததாக, சேனம் தருவது நீரு. சேனம் என்றால் உயர்வு என்று அர்த்தம். இந்த விபூதி நமக்கு உயர்வை தருகிறது. அடுத்த பாடல். பூசவினியது நீரு புண்ணியமாவது நீரு பேசவினியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்த மதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆளவாயான் திருநீரே. பூசவினியது நீரு என்றால் இந்த விபூதி காண்பதற்கு எவ்வாறு இனிமையாக இருக்கின்றதோ அதே போல பூசுவதற்கும் மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. புண்ணியமாவது நீரு. இந்த விபூதியை நாம் இடும்போது
நமக்கு சிவ புண்ணியம் வருகிறது. அடுத்ததாக பேசவினியது நீரு. நாம் இந்த விபூதியை பற்றி பேசும் பொழுது நாம் எவ்வளவு பேசுகிறோமோ பேச பேச நமக்கும் புண்ணியம் சேருகிறது, நன்மை தருகிறது, புண்ணியமும் சேருகிறது. அடுத்ததாக பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு, அந்தமதாவது நீரு. இது மூன்றையும் சேர்த்துதான் கூற வேண்டும். பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் என்றால் ரிஷிகள் முனிவர்கள் அனைவரும் தவம் செய்வது. பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு. ராகத்வயம் என்றால் விருப்பு வெறுப்பு என்ற அர்த்தம். விருப்பு வெறுப்பு இருப்பதால் தான் நாம் மனித ஆத்மாவாக இருக்கிறோம். ஆசை, விருப்பு, வெறுப்பு இதை அனைத்தையும் துறந்து நாம் முடிவான அந்த பேரின்ப நிலை, அந்த சுவாமியை அடைவதற்கு விபூதியே நமக்கு உதவுகிறது. அதைத்தான் பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு, அந்தமதாவது நீரு. அந்தம் என்றால் முடிவு. அந்த முடிவான பேரின்ப நிலை, அதாவது சுவாமியை அடைவதற்கு நம் அனைவருக்கும் இந்த விபூதியானது மிகவும் உதவுகிறது. அடுத்து தேசம் புகழ்வது நீரு, திரு ஆலவாயான் திருநீரு. அனைத்து தேசங்களிலும் புகழப்படும் இந்த நீரு திரு ஆலவாயில் உள்ள நீரு, திருநீரு என்கிறார். அடுத்த பாடல். அறுத்தமதாவது நீரு, அவலம் மறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு, வானம் அளிப்பது நீரு, பொருத்தமதாவது நீரு, புண்ணியர் பூசும் வெந்நீரு, திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. அறுத்தம் அதாவது நீரு என்றால், அறுத்தம் என்றால் செல்வம் என்ற அர்த்தம். அறுத்தம் அதாவது என்றால் இந்த விபூதியே நமக்கு பெரும் செல்வமாக இருக்கிறது. அவலம் மறுப்பது நீரு. அவலம் என்றால் துன்பம் என்ற அர்த்தம். நமக்கு வரும் துன்பங்கள் அனைத்தையும் அறுப்பது இந்த நீரு. நமக்கு எந்த துன்பமும் வராமல் பாதுகாப்பது இந்த திருநீரு. வருத்தம் தணிப்பது நீரு. வருத்தம், நமக்கு இருக்கும் சோகம், கஷ்டம், துன்பம் அனைத்தையும் நம்மிடம் வராமல் வந்தபடியே திரும்பி செல்ல செய்வது இந்த நீரு. வானம் அளிப்பது நீரு. வானம் என்றால் சிவலோகம் என்று அர்த்தம். வானம் அளிப்பது நீர் என்றால் இந்த விபூதியை நாம் இடும்போது நமக்கு சிவலோகத்தில் ஒரு பதவி கிடைக்கிறது. பொருத்தமதாவது நீரு. இந்த விபூதிக்கு வேறுபாடு கிடையாது. இவர்தான் இட வேண்டும், இவர் இடக்கூடாது என்ற வேறுபாடே கிடையாது. யார் வேண்டுமானாலும் இந்த விபூதியை அணியலாம். புண்ணியர் பூசும் வெந்நீரு. புண்ணியர் என்றால் சிவ புண்ணியம் செய்தவர், பசு புண்ணியம் செய்தவர். சிவ புண்ணியம் செய்தவர் என்றால் சிவன் கோயில்களுக்கு கைங்கரியம் செய்வது, சிவ புண்ணியத்தை செய்வது என்பதாகும். பசு புண்ணியம் என்றால், பசு என்றால் மனிதர்கள். பசு புண்ணியம் என்றால் ஏழை மக்களுக்கு உதவுவது, சிவனடியார் பெருமக்களுக்கு உதவுவது, பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு உதவுவது, அதை போன்ற பசு புண்ணியங்களை செய்வர்கள் அணிவது இந்த திருநீரு என்கிறார். திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. அழகாக பெரிதாக இருக்கும் அழகான மாளிகையுடைய இந்த ஆலவாயில் இருப்பதுதான் இத்தனை புண்ணியமான திருநீரு என்று அழகாக குறிப்பிடுகிறார். நான் ஏதேனும் பிழை செய்திருந்தால் என்னை மன்னித்து அருளுமாறு எனது குருநாதர்களை கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஹரி ஓம்.